ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு இந்த சீரிஸோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல இந்த முழு சைக்கோ ஒயர் ஷூன் யாரு என்னங்கறத காமிச்சிருந்திருப்பாங்க. அதோட இந்த ஹீரோ முழுசா முத்தாத ஒரு முக்கா சைக்கோ அப்படிங்கறத நம்ம கங்ஜோ கண்டுபிடிச்சு இனிமே கோல்டன் டைம் டீம் பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை விரட்டி அடிச்சிருந்திருப்பா. ஆனா அந்த சமயத்துல டெர்மட்டாலஜி கிளினிக்ல ட்ரீட்மெண்ட்காக போன ஒரு பொண்ணு காணாம போயிட்டா அப்படின்னு சொல்லி ஒரு கோட் 0 கேஸ் வரவும் கங்ஜோக்கே தெரியாம அதை விசாரிக்கிறதுக்காக ஹீரோ டிஸ்பாச் டீம் கூட கிளம்பி போறான். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த பொண்ணு கங்கி உள்ள போன சிசிடிவி ரெக்கார்டு இருக்கு. ஆனா வெளியில வந்த சிசிடிவி ரெக்கார்டு இல்ல. அவளோட போனுமே அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு அப்படின்ற விஷயம் கண்டுபிடிச்சிருந்தோம். இவங்க அந்த ஹாஸ்பிட்டல் மேலயோ இல்ல அந்த டாக்டர் மேலயோ சந்தேகப்படாம அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் அந்த கோச்சிங்கிற முன்னாள் கிரிமினல் தான் இவங்க போய் அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இவங்க தங்கி இருக்கிற வீடு இருக்கிற அந்த ஏரியாவில் இவங்க மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்காக அந்த ஏரியாவோட பெட்ரோல் போலீஸ் கிட்ட இவங்க விசாரிச்சிருப்பாங்க. அப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கும். ஒரு நாள் அந்த பொண்ணு கம்மி வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு நைட் லேட்டா வந்திருக்கா. அப்போ இந்த பாய் ஃப்ரெண்ட் அவளை அடிச்சானா இல்ல ஏதாவது சண்டை நடந்ததா என்னன்னு தெரியல. ஆனா பர்னிச்சர் எல்லாம் உடையிற சத்தம் கேட்டுச்சுன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்க சந்தேகப்பட்டு போலீஸ் கால் பண்ணி இருந்திருக்காங்க. அவங்க வந்து பார்த்தப்போ அந்த கம்மி இருந்துட்டு இல்ல சார் என்னோட தப்பு தான், நான் தான் தெரியாம உடைச்சிட்டேன், இங்க எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னதுனால இவங்க கேஸ டிராப் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனாலும் அந்த பொண்ணு மேல அடிபட்டு செவந்து போன மாதிரி அடையாளம் எல்லாம் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பெட்ரோல் போலீஸ் சொல்லியிருக்காங்களா. சோ இவன் அந்த பொண்ணை அபியூஸ் பண்ணிருக்கான், அந்த பொண்ணுக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கறதுனால இவன் மேல சந்தேகப்பட்டு இவன் தான் ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி இவனை அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா இவ்வளவு பெரிய கலவரம் நடந்திருக்கு, இவன் அந்த டாக்டரை கொலை பண்றேன் அப்படின்னு சொல்லி கழுத்துல கத்தியெல்லாம் வச்சிருந்திருக்கான். அப்படி இருந்தா அந்த டாக்டர் ரொம்ப காமா இருக்கிறதுனாலே ஹீரோக்கு அந்த டாக்டர் மேல சந்தேகம் வருது. இவங்க எல்லாம் அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் இவன் அந்த ரூமை போய் செக் பண்றான். ஆக்சுவலா அது டாக்டரோட ரூம் எல்லாம் கிடையாது, அது ஆபரேஷன் தியேட்டர் போல இருக்கு. அங்க போய் பார்க்கும்போது சானிடைசர் பாக்ஸ்ல இருந்து ரத்தம் ஒழுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவன் உடனே வாக்கி டாக்கில எல்லார்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்றான். உடனே டிஸ்பாச் டீம்லாம் அங்க ஓடி வந்துடுறாங்க. அங்க இருக்கிற சானிடைசர் பாக்ஸ் எல்லாத்தையும் ஒன்னொன்னா ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க சந்தேகப்பட்ட மாதிரிலாம் அங்க ஒன்னும் இல்ல. இந்த பிளட் ஸ்டோர் பண்ணி வைக்கிற பவுச் இருக்கு இல்லையா, அது ஒன்னு ஓபன் ஆகி அதுல இருந்து தான் ரத்தம் கொட்டிட்டு இருந்திருக்கு. அது ஒண்ணு இல்ல சார், பிளட் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ப்ராசஸ்ல சம்டைம்ஸ் இந்த மாதிரி பவுச் பாப்பப் ஆகி அது ஓபன் ஆகி ரத்தம் வெளியில வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்றான். அந்த சமயத்துல இந்த ஜின் அந்த ஹாஸ்பிட்டலோட ஃபயர் எக்ஸிட் வழியா இந்த கங்கி வெளியில போற சிசிடிவி ஃபுட்டேஜ கண்டுபிடிச்சு கொடுக்குறான். அந்த பொண்ணு தானா கன்ஃபார்மா தெரியுமா அப்படின்ற மாதிரி கஞ்சோ கேக்குறாளா. அந்த பொண்ணு தானா கன்ஃபார்மா தெரியல மேடம், ஏன்னா அந்த பொண்ணோட முகம் தெரியல. ஆனா உள்ள வரும்போது அந்த பொண்ணு போட்டிருந்த ட்ரெஸ்ஸும் இங்க வெளியில போற அந்த பொண்ணு போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் ஒரே மாதிரி இருக்கு, கண்டிப்பா இது அந்த பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி ஜின் சொல்றான். இந்த டாக்டர் மேல எந்த தப்பும் இல்ல, இந்த கோச்சி தான் அந்த பொண்ணை வந்து பிசிக்கல் அபியூஸ் பண்ணி இருந்திருக்கான், இவங்கிட்ட இருந்து தப்பிச்சுதான் அந்த பொண்ணு ஓடி போயிருந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுனால கோச்சி அரெஸ்ட் பண்ண சொல்லி கஞ்சோ இன்ஃபார்ம் பண்ணிடுறான். இந்த பொண்ணு தான் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே வெளியில போயிட்டா அப்படின்னு தெரிய வந்திருக்கு இல்லையா. பெட்ரோல் போலீஸை விட்டு அவளோட வீட்டுல செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு இன்னும் வீட்டுக்கே வரலன்னு தெரிய வந்திருக்கு. வீட்டோட முன் பக்கத்தை போட்டோ எடுத்து பார்க்க அனுப்ப சொல்லியிருப்பா போல இருக்கு. அதை செக் பண்ணி பார்த்துட்டு கஞ்சோ கிட்ட சொல்றா, மேடம் நார்மலா இந்த மாதிரி பிசிக்கல் அபியூஸ்க்கு ஆளாகிற பொண்ணுங்க அவங்களுடைய செருப்பை வீட்டுக்கு வெளியே தான் வைப்பாங்க, ஏன்னா எப்ப வேணாலும் வீட்டை விட்டு வெளியில போகணும்ன்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஆனா இந்த பொண்ணு செருப்பு வீட்டுக்கு வெளியே வைக்கல, வீட்டுக்குள்ளதான் வச்சிருக்கா. எனக்கு என்னமோ இது பிசிக்கல் அபியூஸ் அந்த பொண்ணுக்கு நடந்த மாதிரி எனக்கு தோணல அப்படின்ற மாதிரி இங்க பார்க்க சொல்றாளா. கஞ்சோக்கு சந்தேகமா இருக்கு. இந்த கோச்சி அந்த டாக்டர் ரெண்டு பேத்து பக்கமும் சந்தேகமும் இருக்கு, லூப்ஹோலும் இருக்கு. இப்ப என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இதே முன்ன மாதிரி இருந்திருந்தா கஞ்சோ இந்நேரம் அவங்க ரெண்டு பேரும் பேசுற குரலை வச்சு யார் உண்மை சொல்றாங்க யார் போய் சொல்றாங்கன்றத அவளே கண்டுபிடிச்சிருந்திருப்பா. ஆனா இப்ப அவளால அந்த எக்ஸ்ட்ரா சத்தம் எல்லாம் எதுவும் கேட்க முடியல. மத்தவங்கள மாதிரி நார்மலா கேட்கிற சத்தம் மட்டும் தான் அவளால கேட்க முடியுது. அதனால இவ கன்ஃபியூஸ் ஆகி நின்னுட்டு இருக்கா. ஆனா ஹீரோ அங்க எல்லாத்தையுமே கண்ணால நேர்ல பாக்குறான் இல்லையா. அந்த கோச்சி விழுந்து அழுது புரண்டுட்டு இருக்கான், என் கங்மியை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி. அவனோட அழுக அவனோட எமோஷன்ஸ் எல்லாமே உண்மை மாதிரி தான் இங்க ஹீரோக்குமே ஃபீல் ஆகுது. அந்த கோச்சி சொல்றான், சார் நீங்க எல்லாம் பூங்சன் ஸ்டேஷன்ல இருந்து தானே வந்தேன்னு சொன்னீங்க, பூங்சன் ஸ்டேஷனோட வயலன்ட் கிரைம் டீமோட சீஃப் கிட்ட கேளுங்க, கங்கி காணாம போன அந்த சமயத்துல நான் அவர்கிட்ட தான் போன்ல பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னடா நீ கிரிமினலா இருந்துட்டு போலீஸே விட்னஸா கூப்பிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் திட்டிட்டு இருக்காங்க. ஆனா இவன் டீம் லீடர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த விஷயத்த ஹீரோ தான் பக்கத்துல இருந்து பார்த்தான் இல்லையா. அவனுக்கு இது உண்மைன்றது தெரியும். இவன் உண்மையிலேயே அந்த பொண்ணு பிசிக்கல் அபியூஸ் பண்ணியிருந்தான் அப்படின்னா ஒரு போலீஸ் ஆபீசர் கல்யாணத்துக்கு கூப்பிடுற முட்டாள்தனத்தை கண்டிப்பா இவன் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இவனுமே யோசிக்கிறான். அந்த கோச்சியை பெட்ரோல் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த டாக்டர் இருந்துட்டு அப்ப சரி சார் நான் என் பேஷண்ட்டை பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறானா. இது பேஷண்ட்டை பார்க்க போறீங்களா, உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான இதே தான் சார், இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் நடந்திருக்கு, உங்க பாட்டுக்கு பேஷண்ட்டை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போறீங்க. இதே உங்க இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் கிளினிக்கை க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்து இருந்திருப்பாங்க. நீங்க பேஷண்ட்டை பாக்குறேன்னு சொல்றீங்களே அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறேன்னா, என்னோட பேஷண்ட் எல்லாமே ரொம்ப தூரத்துல இருந்து என்ன பாக்குறதுக்காக வராங்க, என்னோட பர்சனல் ப்ராப்ளம்காக அவங்களை காக்க வைக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்ல, அதனாலதான் நான் அவங்களை பார்க்க போறேன்னு சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றேன்னா. ரொம்ப நல்ல டாக்டரா இருப்பீங்க போல இருக்கே, உங்ககிட்டயே நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். என் கண்ணு கிட்ட பாருங்க ஒரு தழும்பு இருக்கு, இந்த தழும்பு இருக்கிறதுனாலே பாக்குறவங்க கண்ணுக்கெல்லாம் நான் வில்லன் மாதிரி தெரியறேன், இது கொஞ்சம் உங்களால சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறேன்னா, கண்டிப்பா சரி பண்றேன், அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு கிளம்பி அவனோட ரூம்குள்ள போயிடுறான். இவ்வளவு நேரம் வெளியில ரொம்ப காமா பேசிக்கிட்டு இருந்தாலியா, ஆனா ரூம்குள்ள வந்ததும் அவனுக்கு வேர்த்து ஊத்துது, அவனுக்கு அவ்வளவு படபடப்பா இருக்குது. நல்ல வேலை தப்பிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வேர்வையெல்லாம் தொடச்சிட்டு உட்காந்துருக்கான். ஏதோ ஒரு வேலை பார்த்திருக்கான் போல இருக்கு. ஜூங்கி பார்த்துட்டு கேக்குறான், என்ன சார் உங்களுக்கு அந்த டாக்டர் மேல சந்தேகமா அப்படின்ற மாதிரி கேக்குறான். ஹீரோவும் ஆமான்ற மாதிரி சொல்றானா. அதுக்கு உடனே கிம் இருந்துட்டு எனக்கு அந்த நர்ஸ் மேலதான் சார் சந்தேகம், அந்த பொண்ணு நம்ம வந்ததுல இருந்து நர்வஸாவே சுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த பொண்ணை ஃபாலோ
ஃபாலோ பண்ணிட்டு போறான். அந்த பொண்ணு எங்கேயோ திருட்டுத்தனமா போய் என்னத்தையும் ஒளிய வைக்கிறா. இவன் கையும் களவுமா புடிச்சிடுறான். பார்த்தா அந்த கங்மியோட பர்ஸ் தான் அவ ஒளிய வச்சிருக்கா. இது எப்படி வாங்கிட்டு கிடைச்சது அப்படின்னு கேட்டா அந்த பொண்ணோட பெட்டு கடியில இருந்து கிடைச்சது அப்படின்னு சொல்றா. பெட்டு கடியில இருந்து கிடைச்சதுன்னா ஒண்ணு அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்துருக்கணும், இல்லன்னா நீ எங்க கிட்ட கொடுத்துருக்கணும், அதை என்ன ஒளிய வைக்கிற, நீ தான் அந்த பொண்ணு ஏதாவது பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டா அவ அழ ஆரம்பிச்சிடுறா. சத்தியமா நான் எதுவுமே பண்ணல சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சந்தேகப்பட்டு அவளுடைய கபோர்டு ஓபன் பண்ணி பார்த்தா இதே மாதிரி இன்னும் 2 பர்ஸ் இருக்கு. அதுவும் பேஷண்ட் கிட்ட இருந்து தான் இவ சுற்றுக்கா போல இருக்கு. அவளை கொஞ்சம் மிரட்டி கேட்டதுக்கு அப்புறம் தான் இவ சொல்றா, இங்க வர பேஷண்ட் எல்லாம் அனஸ்தீசியா கொடுத்து அவங்க மயக்க நிலைமையில இருக்கும்போது அவங்க கிட்ட இருந்து நகை பணம் இதெல்லாம் திருடிக்கு வளாமா. அவங்க ஆபரேஷன் பண்ற படபடப்புல இருக்கிறதுனால அதை பெருசா கண்டுக்க மாட்டாங்க. அதனாலயே நான் இந்த மாதிரி திருட்டு வேலையெல்லாம் பார்ப்பேன். மத்தபடி நான் எந்த தப்புமே பண்ணல சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா. நீ இன்னும் வேற ஏதோ எங்க கிட்ட மறைக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லவும் அவ ஒரு மாதிரி தயங்கி சொல்றா, இன்னைக்கு ஆபரேஷன் தியேட்டர்ல ஒரு வியர்டான விஷயம் நடந்துச்சு சார் அப்படின்னு சொல்றா. என்னது அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் சொல்றா, இன்னைக்கு ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள வரும்போது டாக்டர் கொஞ்சம் கோவமா வந்தாரு. ஆக்சுவலா எங்க ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணி 3 மாசம் தான் ஆகுது. ஆனா ரொம்ப நிறைய பேஷண்ட் வருவாங்க. ஏன்னா எங்க டாக்டர் ரொம்ப நல்ல டாக்டர், அதனாலதான். ஆனா வர எல்லா பேஷண்ட்டுக்கும் சலிக்காம அவர் சர்ஜரி பண்ணுவாரு. என்னோட ஹெல்ப் கூட எடுத்துக்கவே மாட்டாரு. என்ன கன்சல்டேஷன் பார்க்க சொல்லிடுவாரு. அவர் மட்டும் தனியாவே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்குவாரு அப்படின்னு சொல்றா. இன்னைக்கு ஆபரேஷன் தியேட்டர்ல இந்த பொண்ணு அந்த கங்மிக்காக ஆபரேஷன் பண்றதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த டாக்டர் உள்ள வரான். நீ போய் கன்சல்டேஷன் பாரு, நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நர்ஸை வெளியில அனுப்பிட்டு இவன் அந்த பொண்ணுக்கு அனஸ்தீசியா கொடுத்துட்டு இருக்கான். இந்த பொண்ணு போகும்போதுதான் அவன் அனஸ்தீசியா கொடுத்துட்டு இருந்திருக்கான். இவன் வெளியில வந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த டாக்டர் வெளியில வரான். அந்த பொண்ணுக்கு ஆல்கஹால் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு போல இருக்கு. முன்னாடியே சொல்ல மாட்டியா, பாதியில எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் கத்துறானா. எனக்கு தெரியாது சார், அவங்க இதை இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த கங்மியை பாக்குறதுக்காக உள்ள போறாளா. அவளை தடுத்து நிறுத்தி, ஒன்னும் தேவையில்ல, நான் பாத்துக்கிறேன், நீ உன்னோட வேலையை பாரு. அப்புறம் அந்த பொண்ணுக்கும் அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கும் போல இருக்கு, அவனை பார்க்க விரும்பலன்னு சொன்னா. அதனால பாய் ஃப்ரெண்ட் வந்தானா உள்ள விடாத, அவ கொஞ்ச நேரம் அங்கேயே ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் அங்க இருந்து கிளம்பி போயிருக்கான். அதுக்கப்புறம் இவன் அந்த ரூமோட கண்ணாடி வெளியே பாத்திருக்கா. உள்ள பெட்ல அந்த பொண்ணு படுத்திருந்திருக்கா. அவ அங்க படுத்திருந்ததுனால எனக்கு எந்த சந்தேகமும் வரல சார். அதுக்கப்புறம் நான் கன்சல்டேஷன் கால்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு பாத்ரூம் போனேன். பாத்ரூம் போயிட்டு திரும்பி வரும்போது தான் அந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து எனக்கு கால் வந்துச்சு. அப்பதான் போய் அந்த ரூமை செக் பண்ணி பார்த்தேன், அந்த பொண்ணு அங்க இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்பதான் அந்த பெட்டு கடியில பர்ஸ் கடந்து அதை எடுத்து ஒளிய வச்சிருந்திருப்பா போல இருக்கு. இதுதான் சார் நடந்துச்சு, வேற எதுவும் நான் பண்ணவே இல்ல சார் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. இவங்களுக்கு உடனே இந்த டாக்டர் மேல சந்தேகம் வரவும் கங்ஜோ ஜின் கிட்ட சொல்றா, இந்த டாக்டரை பத்தி கொஞ்சம் செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அவனும் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றான், இவன் ஆரம்பத்துல வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில வந்து ஏதோ ஒரு ஊர்ல ஒரு கிளினிக் ஆரம்பிச்சிருந்திருக்கான். ஆனா அது பெரிய அளவுல போகல, இவனுக்கு பெருசா வருமானமும் வரல. அதுக்கப்புறம் இவன் 2015 பூங்சென்ல வந்து கிளினிக் ஆரம்பிச்சிருந்திருக்கான். அந்த கிளினிக் ரொம்பவே நல்லா போயிருந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் இவன் வருஷத்துக்கு 2 தடவை அவனோட கிளினிக்கை க்ளோஸ் பண்ணி வேற ஒரு இடத்துல ஓபன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட இடத்தை மாத்திக்கிட்டே இருந்திருக்கான் அப்படின்ற விஷயத்த சொல்றான். இதை சொன்னதுமே ஹீரோவுக்கு சந்தேகம் வருது. கிளினிக் நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப எதுக்காக இவன் இடத்த மாத்தணும் அப்படின்னு சந்தேகப்பட்டு இவன் வேகமா அங்க ஆபரேஷன் தியேட்டர்ல செக் பண்றதுக்காக ஓடுறான். எல்லாரும் ஒண்ணும் புரியாம பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்க. இந்த கேப்ல அந்த டாக்டர் அவனோட ரூம்ல இருந்துட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு நைஸா அங்க இருந்து கிளம்பி எஸ்கேப் ஆகி போயிடுறான். ஹீரோ ஆபரேஷன் தியேட்டர்ல போய் முன்ன லீக் ஆச்சு இல்லையா ஒரு பிளட் பவுச், அதை போய் எடுத்து செக் பண்ணி பாக்குறான். அந்த பிளட் பவுச்ல இருக்கிற பிளட்டும் இந்த கங்மியோட பிளட் குரூப்பும் ஒரே குரூப் தான் அப்படின்னு தெரிய வருது. இவன் மெடிக்கல் மால் பிராக்டிஸ் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றான். அதை எப்படி சொல்ற அப்படின்னு கேட்டா, இது அந்த பொண்ணோட ஆபரேஷனுக்காக எடுத்த பிளட். ஆக்சுவலா இந்த பிளட் தானா ஓபன் ஆகி லீக் ஆகல, அவன் தான் சரியா க்ளோஸ் பண்ணாம வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றானா. அது எப்படி முடியும், பிளட் பாக்கெட்டை சரியா க்ளோஸ் பண்ணாம வைக்கிறதுங்கிறது கண்டிப்பா மெடிக்கல் மால் பிராக்டிஸ் தான். ஆனா இவன் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரு டாக்டர் இந்த மாதிரி ஒரு தப்பா அவனால எப்படி பண்ண முடியும், அதுக்கு வாய்ப்பு இல்லையே. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு ஃபயர் எக்ஸிட் வழியா வெளியில போனதுதான் நம்ம சிசிடிவில பார்த்தோமே அப்படின்னு சொன்னவளுக்கு டக்குனு ஏதோ சந்தேகம் வருது. உடனே ஜின் கிட்ட அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடு, மறுபடியும் செக் பண்ணு, உண்மையிலேயே அங்க வெளியில போனது அந்த பொண்ணு தானான்னு செக் பண்ணு அப்படின்னு சொல்றான். இவனும் எடுத்து வச்சு பாக்குறான். அந்த பொண்ணு உள்ள வந்த வீடியோ, அந்த ஃபயர் எக்ஸிட் வழியா வெளியில போன வீடியோ ரெண்டத்தையும் ஒன்னா வச்சு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அப்ப பார்க்க அதுல ஒரு விஷயத்தை நோட் பண்றான். வெளியில போன வீடியோல அந்த பொண்ணோட முகம் தெரியல. 2 வீடியோலயுமே அந்த பொண்ணுங்க போட்டிருக்க ட்ரெஸ்ல பூ டிசைன் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா சட்டையோட டிசைன் வேற மாதிரி இருக்கு. அங்க வெளியில போற பொண்ணு கங்மி கிடையாது, அது வேற யாரோ அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. சோ கங்மி இன்னும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில போகவே இல்ல, ஹாஸ்பிட்டலுக்குள்ளதான் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சது. இவங்க வேகமா போய் அந்த டாக்டரை பாக்குறாங்க. அவன் ஆள் அப்ஸ்கண்ட் ஆயிட்டான். அதுக்குள்ள எப்படி இவன் எஸ்கேப் ஆயிருக்க முடியும், கண்டிப்பா இன்னும் இந்த பில்டிங்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்டிங் ஃபுல்லா இவங்க தேடிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய பில்டிங், இந்த ஒரு ஃப்ளோர் மட்டும் தான் கிளினிக், மத்த ஃப்ளோர் எல்லாம் வேற வேற ஆபீஸ் மாதிரி இருக்கும் போல இருக்கு, கேம் சென்டர் அது இதெல்லாம் இருக்கும் போல இருக்கு. இவங்க எல்லாத்துலயும் செக் பண்றாங்க. அவனோட கார் இருக்கான்னு சொல்லி கார் பார்க்கிங்ல கூட போய் செக் பண்றாங்க. அந்த டாக்டரோட கார் அங்கதான் நிக்குது. இங்க ஜின் பயங்கர கில்ட் ஃபீலிங்ல உட்காந்துருக்கான். எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், நான் தான் அவசரப்பட்டு சிசிடிவியை சரியா செக் பண்ணாம தப்பான க்ளூவை கொடுத்துட்டேன், என்னாலதான் இந்த கேஸ் இப்படி சொதப்பிக்கிச்சு அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டு இருக்கான். அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா, உனக்கு நிஜமாவே அப்படி தோணுச்சு அப்படின்னா இப்பவும் ஒன்னும் லேட் ஆகல, அந்த டாக்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு க்ளூவை சீக்கிரம் கண்டுபிடி அப்படின்ற மாதிரி இங்க பார்க்க சொல்லவும் இவன் உட்காந்து வெறித்தனமா அந்த டாக்டரை பத்தி தேட ஆரம்பிக்கிறான். அவனோட டிராவல் ஹிஸ்டரி எல்லாம் செக் பண்ணதுல அந்த டாக்டர் ஏதோ ஒரு நாட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வந்திருக்கான் அப்படின்னு தெரிய வருது. எதுக்காக போனா அப்படின்ற காரணம்லாம் அவங்க சொல்லவே இல்ல. ஆனா அது இன்டர்நேஷனல் கேம்லிங்கா இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுல ஸ்ட்ரேஞ்சான
விஷயம் என்னன்னா, இவன் எப்பெல்லாம் வெளிநாட்டுக்கு போனானோ அப்பவும் கூட இங்க ஹாஸ்பிட்டல்ல அவனோட பேர்ல சர்ஜரியும் நடந்திருக்கு, பிரிஸ்கிரிப்ஷனும் அவனோட பேர்ல பேஷண்ட்டுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தை ஜின் கண்டுபிடிச்சு சொல்றான். அது எப்படி முடியும்? ஒரே ஆள் எப்படி 2 இடத்துலயும் இருக்க முடியும்? அவன் வெளிநாட்டுக்கு போயிருக்கும் போது இங்க யாரு ட்ரீட்மெண்ட் பார்த்திருப்பா? ஒருவேளை அவன மாதிரியே வேற யாரையாவது ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பானோ, ப்ராக்ஸி டாக்டர் மாதிரி ஏதாவது பண்ணிருப்பானோ அப்படின்னு சந்தேகப்பட்டு அந்த டாக்டரோட ஒரிஜினல் ஐடியில அவனுடைய ஒரிஜினல் போட்டோ இருக்கும் இல்லையா, அதை எடுத்து அதை ஜூங்கிக்கு அனுப்பி வைக்கிறா. இந்த டாக்டரோட பேரு ஹவாங். இதுதான் அந்த டாக்டர் ஹவாங்கோட போட்டோ. நீங்க இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் மீட் பண்ணது இந்த டாக்டர் தானா அப்படின்ற மாதிரி ஜூங்கி கிட்ட கங்ஜோ கேக்குறா. அவங்க பாக்குறாங்க ஜூங்கியும் கிம்மும் 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஆனா ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இருக்கே, சேம் பட் டிஃபரெண்ட். ஆனா என்ன டிஃபரெண்ட் அப்படின்ற மாதிரி கொஞ்ச நேரம் குறுகுறுன்னு பார்த்தவங்க கண்ணாடியை கலட்டினா 2 முகமும் வேற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் ஹீரோ அடிச்சு புடிச்சு வேக வேகமா அந்த ஆபரேஷன் தியேட்டருக்கு போறான். அங்க அந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்துலயுமே போய் செக் பண்றான். இந்த எல்லா மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸுமே மிராக்கல் அப்படிங்கிற கம்பெனில இருந்து 2010 மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. ஒரு ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள டாக்டரை தாண்டி ஒருத்தங்க ஈஸியா வந்துட்டு போக முடியும் அப்படின்னா இந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் செட் பண்ண அந்த மெடிக்கல் ரெப்பா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றான். உடனே 2010 இவனுக்கு அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் சப்ளை பண்ண மெடிக்கல் ரெப் யாரு அப்படின்னு சொல்லி இவங்க தேடி பாக்குறாங்க. 2010 மிராக்கல்ன்ற கம்பெனில நோயல் அப்படின்ற ஒரு மெடிக்கல் ரெப் வேலை பார்த்திருக்கான். அவன் தான் இந்த டாக்டருக்கு இந்த மெடிக்கல் அப்ளையன்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணிருக்கான் அப்படின்னு தெரிய வருது. இந்த நோயலை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாம் இவங்க தேடி எடுக்கிறாங்க. இந்த நோயல்ங்கிறவன் ஆக்சுவலா மெடிக்கல் காலேஜ்ல டாக்டருக்கு தான் படிச்சிருக்கான். ஆனா இவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் கொஞ்சம் புவரா இருந்ததுனால இவங்களால ஃபீஸ் கட்ட முடியல, படிப்பு கண்டினியூ பண்ண முடியல, பாதியிலேயே டிராப் பண்ணிட்டு இவன் இந்த மிராக்கல் கம்பெனில மெடிக்கல் ரெப்பா வேலைக்கு சேர்ந்திருக்கான். 2005 இருந்து 2015 வரைக்கும் அந்த கம்பெனில வேலை பார்த்திருக்கான். ஆனா அதுக்கப்புறம் அவன் வேலையை விட்டு போயிட்டான். எங்க போனா என்ன பண்றான்னு தெரியல. இந்த நோயலுக்கு மிரர் ஈகோ சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு பிரச்சனையும் இருக்கு. இந்த மிரர் ஈகோ சிண்ட்ரோம்ங்கிற ப்ராப்ளம் வந்து அதிகமா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் வரும். அளவுக்கு அதிகமா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல பாதிக்கப்பட்டு அவங்க ஒரு மாதிரி இமேஜினேஷன் வேர்ல்டையே கிரியேட் பண்ணி வச்சுக்குவாங்க. எது ரியாலிட்டி எது இமேஜினேஷனே தெரியாது. மேக்ஸிமம் அவங்க இமேஜினேஷன்லயே தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த நோயலுக்கு ஸ்கூல் காலேஜ்ல நிறைய புல்லிங் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவன் வேலை பார்த்த ஆபீஸ்லயுமே இவனுக்கு புல்லிங் நடந்திருக்கும். இவன் வேற டாக்டர் ஆக முடியாம மெடிக்கல் ரெப்பா வேலை பார்த்துட்டு இருக்கான்றப்ப அவனுக்குள்ளேயே ஆட்டோமேட்டிக்கா அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கிரியேட் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாம இவனுக்கு 2010 டைவர்ஸ் ஆயிருக்கு. இவன் மெடிக்கல் அப்ளையன்ஸ் சப்ளை பண்ண ஒரு டாக்டர் கூட அவனோட வைஃப் சீட் பண்ணிருக்கா. அதனாலயே இவன் வைஃபை டைவர்ஸ் பண்ணிட்டான். நாம டாக்டரா இல்லாததுனால தான் நம்மளோட வைஃப் டாக்டர் தேடி போயிட்டா அப்படின்ற அந்த கில்ட் ஃபீலிங் அவனுக்கு சேர்ந்திருக்கு. அதனால இவனுக்கு இந்த பிரச்சனையும் இருக்கு. ஒருவேளை இவன் அந்த ப்ராக்ஸி டாக்டரா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கங்ஜு சொல்றான். அப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றான். 2010 சமயத்துல மக்கள் மத்தியில இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி ரொம்ப கிரேசியா போய்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல ஜெனரல் மெடிசன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த ஹவாங்னு ஒரு டாக்டர் அவரோட ஃபீல்ட மாத்திட்டு இந்த காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ற ஃபீல்டுக்கு வந்தாரு. ஆனா அவர் நினைச்ச மாதிரி சக்சஸ் ஆகல, அதுல ஃபெயில் ஆகிட்டாரு. ஒருவேளை அந்த ஹவாங் இந்த ஹவாங்கா இருக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படியே கட் பண்ணி நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த டாக்டர் ஹவாங் வந்து அவன் ஜெனரல் மெடிசன் ஃபீல்டுல இருந்து காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்றதுக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஆரஞ்சு பழத்துக்கு ஆபரேஷன் பண்ண பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான். அந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட் எல்லாம் சப்ளை பண்ண அந்த நோயிலும் கூட தான் இருந்திருப்பான். சரி இதை இப்படி பண்ணக்கூடாது இப்படிதான் பண்ணணும்னு சொல்லி அவன் ரொம்ப பெர்ஃபெக்டாவே கரெக்டா செஞ்சு காமிச்சிருப்பான். பரவாயில்லையப்பா, மெடிக்கல் காலேஜ்ல இருந்து டிராப் அவுட்னு கேள்விப்பட்டேன். ஆனா நீ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர் மாதிரியே பண்றியே, உனக்கு பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கா? அதுக்காக நான் ஒரு வழி சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்கிட்ட பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண வந்த ஒரு பேஷண்ட்டுக்கு இந்த நோயால விட்டு ஆபரேஷன் பண்ண வச்சிருந்திருக்கான். அதுவும் ஆபரேஷன் பண்ற சமயத்துல இவன் கூடவே இல்ல, கிளம்பி எங்கேயோ போயிட்டான். ஆபரேஷன் தியேட்டர்ல இவன் யூனிஃபார்ம் போட்டுட்டு மூஞ்சில மாஸ்க் போட்டிருந்தனால அந்த பேஷண்ட்டுக்கு கூட தெரியவே இல்ல. அதுக்கப்புறம் இந்த ஹவாங் பண்ண வேண்டிய எல்லா ஆபரேஷனுமே இந்த நோயல் தான் பண்ணியிருக்கான். இவனோட முகத்தையுமே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி மாத்திக்கிட்டான் போல இருக்கு. இப்ப இவங்க ஹாஸ்பிட்டல்ல போய் மீட் பண்ணது அந்த நோயால தான். அவன் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி இந்த டாக்டர் மாதிரியே முகத்தை மாத்திக்கிட்டு தான் இங்க இருந்திருக்கான். அப்படியே கட் பண்ணி அந்த டூப்ளிகேட் டாக்டர் தான் காமிக்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து எஸ்கேப் ஆகி வந்தான் இல்லையா, அவன் கார் பார்க்கிங்ல வந்து நின்னுட்டு இருக்கான். இல்ல நான் மாட்டிக்கலாம் மாட்டேன், நான் பெஸ்டான டாக்டர், என்ன யாரும் எதுவும் பண்ணிட முடியாது, நான் உடனே இந்த கிளினிக் க்ளோஸ் பண்ணிட்டு வேற எங்கேயாவது போய் நான் வேற கிளினிக் ஓபன் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். 6 மாசத்துக்கு ஒரு தடவை இப்படி கிளினிக்கை க்ளோஸ் பண்ணி வேற இடத்துல ஓபன் பண்றது எல்லாமே இந்த டூப்ளிகேட் தான் போல இருக்கு. இந்த மாதிரி எங்கேயாவது ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டான் அப்படின்னா உடனே அவன் கிளினிக்கை க்ளோஸ் பண்ணிட்டு வேற ஊருக்கு போய் புதுசா கிளினிக் ஓபன் பண்ணி அவன் வழக்கம் போல அவன் டாக்டர் தொழில பாத்துக்கிட்டு இருந்திருப்பான் போல இருக்கு. சோ இந்த மாதிரி அவனுக்குள்ள இருந்த அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்க்கு அவன் தீனி போட்டிருந்திருக்கான். இவன் டாக்டர் மாதிரி நடிச்சு ஆபரேஷன் பண்ணப்ப அந்த பேஷண்ட் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டினதுனால நாம ஏதோ சக்சஸ்ஃபுல்லான ரொம்ப பெரிய டாக்டர் அப்படின்னு அவனுக்கு அவனே இமேஜின் பண்ணிக்கிட்டான். அவன் அந்த மிரர் ஈகோ சிண்ட்ரோம்ல ரொம்ப அளவுக்கு அதிகமாவே பாதிக்கப்பட்டிருக்கான். அதுவும் இப்ப அவன் 3rd ஸ்டேஜ்ல இருக்கான். 3rd ஸ்டேஜ் அப்படிங்கிறது அவனோட இமேஜினேஷன்ல முத்தி போய் கொலை கூட பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப இந்த கங்மிக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறத ஹீரோ யோசிச்சு பாக்குறான். அந்த நர்ஸ் பொண்ணு சொல்லியிருப்பான், இவன் ஏதோ ஒரு மெசேஜை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவன் கோவமா வந்தான் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லியிருப்பா. அந்த மெசேஜ் எங்க இருந்து வந்துச்சு யாருக்கிட்ட வந்துச்சு அப்படின்னு சொல்லி இவங்க செக் பண்ணி பாக்குறாங்க. மெசேஜ் ரிசீவ் பண்ணதும் இந்த டாக்டர் ஹவாங்கோட பேர்ல இருக்கிற நம்பர் தான், மெசேஜ் சென்ட் பண்ணதும் டாக்டர் ஹவாங்கோட பேர்ல இருக்க நம்பர் தான் அப்படின்னு தெரிய வருது. ஒரே பேர்ல 2 நம்பர் இருக்கு அப்படின்னா ஒன்னு ஒரிஜினல் டாக்டர் கிட்டயும் ஒன்னு இந்த டூப்ளிகேட் டாக்டர் கிட்டயும் இருந்திருக்கணும். அப்ப அந்த ஒரிஜினல் டாக்டர் தான் இந்த டூப்ளிகேட் டாக்டருக்கு மெசேஜ் அனுப்பி இருக்கணும். அதை பார்த்து தான் இவன் டென்ஷன் ஆயிருக்கான். இவன் டென்ஷன் ஆகிருக்கான் அப்படின்னா மேபி அவன் மிரட்டி இருக்கலாம், இல்ல பணம் ஏதாவது கேட்டிருக்கலாம். அந்த ஒரிஜினல் டாக்டர் அவனோட டாக்டர் லைசன்ஸ் அவனோட கிளினிக்னு இது எல்லாத்தையுமே இந்த டூப்ளிகேட் டாக்டர் கிட்ட ஒப்படைச்சிட்டு அவன் பாட்டுக்கு சூதாட போயிட்டான். அப்படிங்கிறப்போ அதுவும் இன்டர்நேஷனல் கேம்லிங் அப்படி
அப்படிங்கிறப்ப அவனுக்கு நிறைய பணம் தேவைப்படும். இவங்கிட்ட மெசேஜ் அனுப்பி எனக்கு பணம் நிறைய கொடுன்னு சொல்லி மிரட்டி இருக்கலாம். அதனால இவன் கோவப்பட்டு அங்க வந்திருக்கணும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. சோ இவன் கோவத்திலேயே அந்த பொண்ணுக்கு ஆபரேஷன் பண்ணதுனால, அதுவும் அந்த பொண்ணுக்கு வந்து கழுத்துல தான் ஆபரேஷன். எனக்கு கழுத்துல தானே தீக்காயம் பட்டிருந்துச்சு. இவன் ஏதோ டென்ஷன்ல பண்ணும்போது ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான். அதனால அந்த பொண்ணுக்கு ஏதோ ஆயிருக்கு. மேபி அந்த பொண்ணு செத்து கூட போயிருந்திருக்கலாம். அந்த பொண்ணோட பாடியை மறைக்கிறதுக்கு அவன் முதல்ல யோசிச்சிருந்திருப்பான். அந்த பொண்ணோட பாடியை மறைக்கிறதுக்கு இவனுக்கு பெர்ஃபெக்ட்டான இடம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இவன் அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்பி போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அந்த பொண்ணோட பாடியை மறைச்சிருந்திருக்கணும். ஆனா மெசேஜ் ரிசீவ் ஆன உடனே அவன் கிளம்பி இங்க ஆபரேஷன் தியேட்டருக்கு வந்திருக்கான். இங்க அந்த பொண்ணு இல்லங்கிறப்ப இங்க தான் எங்கேயோ அவன் மறைச்சு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆபரேஷன் தியேட்டர்ல மூளை முடுக்கு எல்லாத்தையுமே தேடி பார்க்கும்போது ஒரு இடத்துல ரத்தம் சொட்டிக்கிட்டே போன மாதிரி இருக்கு. அந்த இடத்துல ஒரு லிஃப்ட் இருக்கு. ஆக்சுவலா ஆபரேஷன் பண்ணும்போது கிடைக்கிற மெடிக்கல் வேஸ்ட் எல்லாமே ஒரு டஸ்ட்பின்ல போட்டுட்டு அந்த டஸ்ட்பினை அந்த லிஃப்ட் வழியா கீழே அனுப்பிடுவாங்க. அது கீழே குப்பையெல்லாம் சேர்ற இடத்துக்கு போயிடும். இந்த பொண்ணோட பாடியுமே அந்த டஸ்ட்பின்ல தான் போட்டு இவன் இந்த கார்பேஜ் லிஃப்ட் வழியா தான் அவன் அனுப்பி இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை ஹீரோ கண்டுபிடிச்சு சொல்றான். உடனே இவங்க வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. இந்த கிளினிக்கு டெய்லி ஈவினிங் 5:30க்கு கார்பேஜ் ட்ரக் அங்க வரும். அங்க இருக்கிற மெடிக்கல் வேஸ்ட் எல்லாமே அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. 7 மணிக்கு இன்சினரேட்டர்ல போட்டு அதை எரிச்சு டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சு சொல்றாங்க. இப்ப அந்த ட்ரக் வந்து அந்த குப்பையெல்லாம் எடுக்கிறதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ள போய் அந்த கார்பேஜ் எல்லாம் இருக்கிற இடத்த செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். எல்லாம் அடிச்சு பிடிச்சு அந்த குப்பையெல்லாம் சேர்ற இடத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து அண்டர் கிரவுண்ட்ல தான் இருக்கு. அங்க வெளியே நின்று இருக்க பெட்ரோல் போலீஸ் கிட்டயுமே அவ இன்ஃபார்ம் பண்ணிடுறா. அவங்களுமே ஓடிட்டு இருக்காங்க. அந்த கூட இருந்த அந்த கோச்சியுமே அவங்களோட சேர்ந்து ஓடிட்டு இருக்கான். அப்படி ஓடிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல அவன் தடுமாறி கீழே விழுந்துடுறான். ஒரு காருக்கு பக்கத்துல அந்த டாக்டரோட ஐடி கார்டு இருக்கிறத பாக்குறான். இந்த ஐடி கார்டு இங்க இருக்குன்னா இவன் இங்கதான் எங்கேயாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை சுத்தி சுத்தி பாக்குறான். அந்த காருக்குள்ளதான் அந்த டாக்டர் பூதம் மாதிரி உட்கார்ந்துருக்கான். இவன் போய் அந்த காரோட ட்ரங்கை ஓபன் பண்ணிட்டு எங்கடா கம்மியை வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டா அவன் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எடுத்துட்டு இந்த கோச்சியை போட்டு அடி அடி நடிச்சுட்டு இருக்கான். அங்க நம்ம டிடெக்டிவ்ஸ் பெட்ரோல் போலீஸ் எல்லாருமே போய் அங்க குப்பையெல்லாம் போடுற இடத்துல ஒரு பெரிய டஸ்ட்பின் ஒன்னு இருக்குது. அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அங்கதான் அந்த பொண்ணோட பாடியுமே இருக்குது. பிளாஸ்டிக் கவர்ல சுத்தி வச்சிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு மூச்சு இல்ல, ஆனா உடம்பு சூடா இருக்கு. அப்ப கண்டிப்பா இப்பதான் மூச்சு நின்று இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இவங்க சிபிஆர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சிசிடிவி கேமரா இருக்கும் போல இருக்கு. கேமராவில் செக் பண்ணி பார்த்து இந்த கோச்சியும் அந்த டாக்டரும் அந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை கங்ஜோ இன்ஃபார்ம் பண்றா. உடனே ஜூங்கி ஹீரோவும் அவனை ரெஸ்கியூ பண்றதுக்காக போறாங்க. இந்த டூப்ளிகேட் டாக்டர் கோச்சியை புடிச்சு வச்சுக்கிறான். கையில ஒரு ட்ரில்லிங் மிஷின் வேற எடுத்து வச்சிருக்கான். கிட்ட வந்தீங்கன்னா இவனை கொன்னுடுவேன், இவன் சாகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்கிட்ட வாங்க அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்கான். அவன் ஆளே ஒரு மாதிரி தான் இருக்கான். கொஞ்சம் கூட பயம் இருக்கிற மாதிரி தெரியல அவனுடைய முகத்துல. டேய் பைத்தியமாடா நீ அந்த டாக்டர் ஹவாங் கிடையாதுடா, நீ மெடிக்கல் ரெப் நோயல்ரா அப்படின்ற மாதிரி ஹீரோ அவனுக்கு சொல்லி புரிய வைக்க பாக்குறான். ஏன்னா அவனுக்கு வந்து மிரர் ஈகோ சிண்ட்ரோம் இருக்கு. எப்போ இமேஜினேஷன்லயே இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க இல்லையா. அதனால அவனை ரியாலிட்டிக்கு கொண்டு வர ஹீரோ ட்ரை பண்றான். நீ டாக்டர் கிடையாது அப்படின்னு சொல்லி. ஆனா அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். இல்ல நான் தான் டாக்டர் ஹவாங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப பார்க்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறா. இந்த ஒரிஜினல் டாக்டர் ஹவாங் இருக்கான் இல்லையா, அவனுடைய ஆக்டிவிட்டி 2 மாசமா மிஸ் ஆகுது. ஏன்னா அவனுடைய கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி தான் அவன் சாப்பிடுறது, வீட்டுக்கு ரெண்ட் பே பண்றது, கரண்ட் பில்லு, தண்ணி பில்லு, இது எல்லாத்துக்குமே அவன் கிரெடிட் கார்டு தான் யூஸ் பண்ணுவான். ஆனா இந்த 2 மாசமா அவனோட கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணவே இல்ல. சரி எங்கேயாவது வெளிநாட்டுக்கு எது போயிருப்பானு பார்த்தா அப்படியும் அவன் போன மாதிரி தெரியவே இல்ல அப்படின்ற விஷயத்த சொல்றான். 2 மாசமா இவன் காணாம போனா என்ன அங்க இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஜின்னி இன்னொரு விஷயத்தை கண்டுபிடிச்சு சொல்றான். இந்த ஒரிஜினல் டாக்டர் கிட்ட இருந்து தான் இந்த டூப்ளிகேட் டாக்டருக்கு மெசேஜ் வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிருந்திருப்பாங்க இல்லையா. அப்ப மெசேஜ் அனுப்பின அந்த ஒரிஜினல் டாக்டரோட போன் நம்பர் லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தப்ப அதுவும் அதே ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கு அப்படின்னு தெரிய வருது. இந்த டூப்ளிகேட் ஒரிஜினலை கொலை பண்ணிட்டு இவன் முழுசாவே டாக்டர் ஹவாங்கவே மாறிட்டான். அந்த ஒரிஜினல் டாக்டரோட நம்பர் கண்டிப்பா எப்படியோ ஒரு வகையில இந்த நர்ஸ் கையில கிடைச்சிருக்கு. அந்த நர்ஸ் தான் இவன் கிட்ட பணம் கேட்டு மெசேஜ் அனுப்பி இவனை மிரட்டி இருக்கா அப்படின்ற விஷயத்த கங்ஜோ இன்ஃபார்ம் பண்றான். அது உண்மைதான். இந்த நர்ஸ் தான் ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி இந்த டாக்டருக்கு அந்த ஒரிஜினல் டாக்டரோட போன்ல இருந்து மெசேஜ் அனுப்பியிருக்கா. அதை பார்த்துட்டு இவன் டென்ஷன் ஆகுறான். இதை மறைஞ்சு நின்று இந்த நர்ஸுமே பார்த்துட்டு தான் இருக்கா. இங்க பிரசன்ட்ல அந்த டாக்டர் சொல்றான், நான் தான் உண்மையான டாக்டர் ஹவாங், அவன் வந்து டாக்டரே கிடையாது, அவன் டாக்டர்னு சொல்லிக்கிறதுக்கு லாயக்கே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஒரு விஷயத்த சொல்றான். ஒரு நாள் இந்த நர்ஸ் வந்து அவளுடைய டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு கிளம்பி வரும்போது கார் பார்க்கிங்ல இந்த ஒரிஜினலும் டூப்ளிகேட்டும் சண்டை போட்டுட்டு இருந்திருக்கானுங்க. அந்த ஒரிஜினல் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசையில தான் அவனுடைய ஜெனரல் மெடிசனை விட்டுட்டு இந்த காஸ்மெட்டிக் சர்ஜரிக்கு அவனோட ஃபீல்டு மாத்திருப்பான். ஆனா அது அவனுக்கு ஒழுங்கா வரவே இல்ல. அதுக்கப்புறம் தான் இவன் இந்த கேம்லிங் பக்கம் போயிருந்திருக்கான். அவனுக்கு அங்கேயும் பணம் சம்பாதிக்கணும் இங்கேயும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டூப்ளிகேட்டை கொண்டு வந்து அவனோட இடத்துல உட்கார வச்சு இவனுடைய டாக்டர் லைசன்ஸ் இவனோட கிளினிக்னு ரெண்டத்தையும் அவன் கையில ஒப்படைச்சிட்டு இவன் கேம்லிங் விளையாட கிளம்பி போயிருந்திருக்கான். ஆனா இவன் இதை முழுசா ஆக்குபை பண்ணிட்டான். இப்ப வந்து நீ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்ட, எனக்கு பணம் வேணும், எனக்கு கேம்லிங் விளையாடுறதுக்கு பணம் வேணும், எனக்கு பணம் கொடு அப்படின்ற மாதிரி இவன் பணம் கேட்கறான். 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கு இந்த டூப்ளிகேட் இருந்துட்டு நான் தான் டாக்டர் ஹவாங், இது என்னோட கிளினிக், நான் எதுக்காக உனக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். போலீஸ் கிட்ட சொல்ல போறேன், நான் ஜெயிலுக்கு போவேன், பரவாயில்ல போனா போயிட்டு போறேன், 2 வருஷம் கழிச்சு நான் திரும்ப புது லைசன்ஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போலீஸ்க்கு போன் பண்றதுக்காக போன் எடுக்கிற சமயம் அவன் போட்டு அவனை அடிச்சுக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே அந்த நர்ஸ் மறைஞ்சு நின்று பாத்துக்கிட்டு
இருக்கா. அவன் ஒரு ட்ரக் அடிக்ட், சூதாட்டக்காரன், அவன்லாம் எப்படி டாக்டர் ஆவான், நான் தான் பெஸ்ட் டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. அப்ப அவன் கையில கோச்சியோட கழுத்தை போட்டு நெரிச்சுக்கிட்டே தான் இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கான். அந்த கோச்சி அங்க மயங்கி கீழே விழறான். அதை பார்க்கும் போது இங்க ஹீரோக்குள்ள ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகுது. அவனுக்கு பிளாக் அவுட் ஆகுற மாதிரி இருக்கு. அவனாலேயே அவனை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது இந்த கோச்சி கீழே விழவும் அந்த டாக்டர் என்ன பண்றான், அவன் கையில இருக்க ட்ரில்லிங் மிஷின் எடுத்துட்டு ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக வரான். இவன் கம்முன்னு நின்னுட்டு இருக்கான். ஏன்னா இவனுக்கு கான்சியஸே இல்ல. ஜூங்கி தான் பார்த்துட்டு ஹீரோவை காப்பாத்தி ஒரு ஓரமா உட்கார வச்சுட்டு, இங்கே இருங்க நான் அவனை புடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த டாக்டர் விரட்டிட்டு போயிடுறான். ஆனா இங்க ஹீரோ எந்திரிச்சு தட்டு மாதிரி எங்கேயோ போய்கிட்டு இருக்கான். இவங்க எப்படியே போய் அந்த டாக்டரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதே சமயம் அங்க அந்த பொண்ணு கங்மிக்கும் சிபிஆர் பண்ணி அவளுக்கு மூச்சு வந்துருது. இந்த கோச்சியும் கங்மியும் அப்படியே எமோஷனலா பேசிக்கிறாங்க. நீ நல்ல வேலை திரும்பி வந்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த நர்ஸும் அங்க இருந்து நைஸா எஸ்கேப் ஆக பாக்குறாளா. அவளையும் ஓடி போய் மடக்கி பிடிச்சிடுறாங்க. இந்த மாதிரி கோட் 0 கேஸை விசாரிக்க போகும்போது எல்லாமே இந்த டிஸ்பாச் டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் வாக்கி டாக்கில பேசிக்கும் போது இவங்களுக்கு எல்லாம் ஒரு ரேங்க் நம்பர் இருக்கும். ஹீரோக்கு நம்பர் 1, ஜூங்கிக்கு நம்பர் 2, கிம்முக்கு நம்பர் 3 அப்படின்னு பேசும்போது கூட டிஸ்பாச் நம்பர் 2 ஸ்பீக்கிங் அப்படின்ற மாதிரி தான் இவங்க பேசுவாங்க. ஹீரோவும் கங்ஜோவும் மட்டும் பேசும்போது பேரை சொல்லியே தான் பேசிக்குவாங்க. ஹீரோ வந்து வாக்கி டாக்கில பேசும்போது டைரக்டர் கங்ஜோ அப்படின்ற மாதிரி தான் கூப்பிடுவான். அவனுடைய நம்பர் சொல்லி சொல்லவும் மாட்டான். அதே மாதிரி கங்ஜோவுமே இங்க ஹீரோ கிட்ட தான் எப்பவுமே ரிப்போர்ட் பண்ணுவா. டீம் லீடர் டாங்கு அப்படின்னு தான் அவளுமே பேசுவா. ஆனா இன்னைக்கு இந்த ஆபரேஷன்ல மட்டும் அவங்க ரெண்டு பேரும் டைரக்டா பேசிக்கவே இல்ல. ஹீரோ எப்பவும் போல பேசாம டிஸ்பாச் 1 ஸ்பீக்கிங் அப்படின்ற மாதிரி பேசி இருந்திருப்பான். கங்ஜோவும் இங்க இருந்து பேசும்போது சென்டர் ஸ்பீக்கிங் அப்படின்ற மாதிரி பேசி இருந்திருப்பா. அவங்க வழக்கம் போல பேசிக்கிட்டே இருந்திருக்க மாட்டாங்க. இப்பதான் கங்ஜோக்கு ஒரு விஷயம் ரியலைஸ் ஆகுது. ஒருவேளை இந்த கேஸ்ல ஹீரோ மட்டும் இன்வால்வ் ஆகாம இருந்திருந்தானா இது மொட்டையா கோச்சி அரெஸ்ட் பண்ணதோட முடிச்சிருந்திருப்பாங்க. இவ்வளவு விஷயம் வெளியே ரிவீல் ஆகியிருக்காது இல்லையா. சோ அதை ரியலைஸ் பண்ணவ அவங்க கிட்ட பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு டீம் லீடர் டாங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வாக்கி டாக்கி ஆன் பண்ணிட்டு கூப்பிட்டு பாக்குறா. ஆனா அவங்கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. அவன் எங்கேயோ ரோட்ல தட்டு மாதிரி நடந்து போய்கிட்டு இருக்கான். அவனுடைய பிளாக் அவுட்டை கண்ட்ரோல் பண்ணிக்க ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்துல வயலண்ட் கிரைம் யூனிட்டோட டீம் லீடர் கங்ஜோக்கு கால் பண்ணி, நீ கோச்சிக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் அந்த ஃபுஜியாமா கோச்சியோட அட்டாப்சி முடிஞ்சு போச்சான். ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக கூப்பிட்டாங்க. நான் அங்க போலான்னு இருக்கேன். நீ விருப்பப்பட்டா வரலாம், இல்ல வேண்டானா விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரா. இல்ல நான் வரேன் அப்படின்ற மாதிரி கங்ஜோ சொல்லிடுறா. அதுக்கப்புறம் இவர் ஹீரோக்குமே கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாரு. ஆனா அவன் அங்க அமைதியாவே இருக்கானா. டேய் என்னடாச்சு, நல்லா இருக்கியா அப்படின்னு கேக்குறாரா. ஒன்னும் பயப்படாதீங்க, நான் இன்னும் மாறலாம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். பைத்தியமாடா நீ, சீக்கிரம் கிளம்பி வாடா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த அட்டாப்சி பண்ற இடத்துக்கு அந்த ஆர்டிஸ்ட் எக்கிகோவோட அப்பா அந்த மினிஸ்டரும் அவளுடைய புருஷனும் அங்க வருவாங்க. நீ அந்த ஆள் கிட்ட எதுவும் பேச்சு கொடுத்துறாத, எந்த பிரச்சனையும் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. டீம் லீடரும் கங்ஜோவும் அந்த அட்டாப்சி பண்ற இடத்துக்கு வந்துடுறாங்க. டீம் லீடர் சொல்லிட்டு இருக்காரு, இறந்து போன அந்த ஆர்டிஸ்ட் எக்கிகோவோட அப்பா ஜப்பான் மினிஸ்டர், அவருமே இங்க வரப்போறாராம். அவருடைய மருமகம் கூட இங்க வராராமா. அந்த மினிஸ்டர் வந்து ஒரு ஆன்டி கொரியன்னு கேள்விப்பட்டேன். அந்த ஆளுக்கு கொரியன்ஸ்னாலே பிடிக்காது. ஆனா அவரோட மருமகம் அப்படி கிடையாது. அதனாலே மாமனாருக்கும் மருமகனுக்கும் பெருசா செட் ஆகாதுன்னு கேள்விப்பட்டேன். அவருடைய மருமகம் பேரு கனேகி. அவர் இங்கதான் கொரியாவில இருக்க ஒரு யூனிவர்சிட்டியில டெம்பரவரி ப்ரொஃபஸரா வேலை பார்த்துட்டு இருக்கிறத நான் கேள்விப்பட்டேன் அப்படின்ற விஷயத்தெல்லாம் டீம் லீடர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறானா. இவனை எதுக்காக இங்க கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்ஜோ கோவிச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் அந்த அட்டாப்சி பண்ண டாக்டர் கிட்ட போய் இவங்க விசாரிக்கிறாங்க. மினிஸ்டருமே அந்த இடத்துக்கு இருக்கான். இன்னமும் அந்த வில்லன் வரவே இல்ல. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் அவர் சொல்றாரு. இந்த ஃபுஜியாமா கோச்சிக்கு பொட்டாசியம் சயனைடு பாய்சன் கொடுத்து கொலை பண்ணிருக்காங்க. இன்னொருத்த செத்து போயிருந்தாலையா சசாக்கி, அவனை வந்து ஒயரை வச்சுதான் கொலை பண்ணிருக்காங்க. அதை இந்த ஃபுஜியாமா கோச்சி தான் கொலை பண்ணிருக்கான். இந்த ஃபுஜியாமா கோச்சி இறந்து போனதுக்கு அப்புறம் அவனோட கையில ஒரு பகுதி சதையை மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் அந்த டாக்டர் சொல்றாங்க. எதுக்காக பர்டிகுலரா இந்த இடத்துல சதையை கட் பண்ணணும், அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமா அப்படின்ற மாதிரி கங்ஜோ கேக்குறா. இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மோஸ்டா இந்த இடத்துலதான் எல்லாரும் டாட்டூ போடுவாங்க. இந்த இடத்துல ஏதாவது டாட்டூ இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கட் பண்ணி இருக்கிற அடையாளத்தை பார்க்கும்போது ஏதோ டாட்டூவை கட் பண்ணி எடுத்த மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா அதை பத்தி நான் இன்னும் கொஞ்சம் செக் பண்ணி கூட சொல்றேன் அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்றாரா. சரி செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கங்ஜோவும் சொல்லிடுறா. அப்ப அந்த மினிஸ்டர் கேக்குறாரு, எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க, இவங்க ரெண்டு பேரும் சாகிறதுக்கு முன்னாடி அதிகமா வலி அனுபவிச்சாங்களா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா சார், ரெண்டு பேரும் பயங்கரமா வலி அனுபவிச்சுதான் செத்துருக்காங்க அப்படின்னு அந்த டாக்டர் சொன்னதும், என் பொண்ணோட ஆத்மா இந்நேரம் சாந்தி அடைஞ்சிருக்கும். எக்கிகோவை கொலை பண்ண கொலைக்காரங்க செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீம் லீடர் பார்த்து, இந்த கேஸோட இன்சார்ஜ் நீங்க தானே கேள்விப்பட்டேன், நீங்க தான் இவங்களை கண்டுபிடிச்சிங்களா, இந்த டீம்ல இன்னும் ஒரு சிலர் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், அவங்களையும் கூடி சீக்கிரம் பிடிக்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் ஹீரோ பக்கம் திரும்புறானா. ஹீரோ எனக்கு எதுக்கு வம்பு அப்படின்ற மாதிரி நைஸா அங்கிருந்து போக பாக்குறான். அங்க இருந்து அந்த மினிஸ்டர் கத்துறான், கோஸ்கே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இது எல்லாத்துக்குமே நீ தாண்டா காரணம். என்னதான் நீ ஒரு டிடெக்டிவா சின்சியரா தேடி தேடி எல்லா கிரிமினல்ஸையும் அரெஸ்ட் பண்ணாலும் உன் உடம்புக்குள்ள ஓடுற ரத்தம் மாற போறது கிடையாது. உன் அப்பா செஞ்ச எதுவுமே இல்லன்னு ஆக போறதும் கிடையாது. உன் அப்பா அந்த பொண்ணு மீகோவை கொலை பண்ணதுனாலதான் அவளோட அண்ணன் இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சு சைக்கோவா மாதிரி எல்லாத்தையும் கொலை பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அதனாலதான் இன்னைக்கு என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு கொடூரமான சாவு கிடைச்சிருக்கு. இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஹீரோ பத்தி அவன் திட்டுறானா. உங்களுக்கு என் மேல அவ்வளவு கோவம் இருந்துச்சுன்னா நீங்க வேணா யாராவது ஒரு ஆளுக்கு பணம் கொடுத்து ஏற்பாடு பண்ணுங்களேன், என்ன போட்டு தள்ள சொல்லி, ஏன் சும்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றானா. உன்னை நான் கொல்லணும்னு நினைச்சேன்னா எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது, தூசி தட்டுற மாதிரி தட்டிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த மினிஸ்டர் சொல்றான். சேம் டு யூ, எனக்கும் ஒன்னும் ரொம்ப நேரம் ஆகாது உன்ன மாதிரி கிழவனை போட்டு தள்ளுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அவனுடைய பாடி கார்டு எகிரிட்டு வந்துடுறான். டீம் லீடர் தான் நடுவுல போய் தடுத்து நிறுத்தி அவர்கிட்ட சாரி சொல்லிட்டு இருக்காரு. இவன் கோச்சிட்டு வேகமா அங்க இருந்து போயிடுறானா. கங்ஜோ பின்னாடியே போய்
போய் டீம் லீடர் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாளா, அவன் வேகமா உதறி விடுறான். கங்ஜோவுமே கோவமா பிடிச்சு திட்டுறா, எதுக்காக இப்படி பண்ணுனீங்க, இந்த கேஸ்ல அவங்களுடைய சப்போர்ட்டும் ஒத்துழைப்பும் நமக்கு கண்டிப்பா தேவை, இந்த நேரத்துல உங்களை யார் இப்படி எல்லாம் பேச சொன்னா, இந்த கேஸை சால்வ் பண்றதுக்கு உங்களால ஹெல்ப் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, சொதப்பி வைக்கிறதுக்கு எந்த வேலையும் தயவு செஞ்சு பாத்துறாதீங்க, இதை உங்களால புரிஞ்சுக்க முடியலன்னா இங்க இருந்து கிளம்பி போயிட்டே இருங்க, நான் தான் சொல்றேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அவனுக்கு கோவம் வந்துருது, ரொம்ப ஆக்ரோஷமா போது நிறுத்து அப்படின்னு சொல்லி கத்திடுறான். அதே கோவத்தோட வேகமா இங்க கங்ஜோ பக்கம் திரும்பினவன் அவளோட கழுத்துல இவன் கைய வச்சு நெரிச்ச அந்த அடையாளம் இருக்குதா, அதை பார்த்துதான் அப்படியே டக்குன்னு ஆஃப் ஆயிடுறான். அந்த சமயத்துல அந்த ஒயர்ஷூன் அங்க வரான். இவன் தான் ஒயர்ஷூன்னு இவங்களுக்கு தெரியாது இல்லையா, ஆனா அந்த ஆர்டிஸ்ட் எக்கிகோவோட புருஷன் இவன் தான் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும். இவன் சத்தம் கேட்டு வந்திருப்பான் போல இருக்கு, என்னாச்சு இங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே வரான். இல்ல சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லவும், அப்பதான் அவனுக்கும் ஞாபகம் வந்த மாதிரி கேட்கறான். ஓ, உங்களை நான் அந்த காதுக்கு செக் பண்ண வந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆமா சார் நம்ம அங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லுவோம். நான் தான் கனேகி, ஆர்டிஸ்ட் எக்கிகோவோட ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கானா. அப்ப இந்த மினிஸ்டர் வந்து இந்த ஒயர்ஷூன் கூப்பிடவும், சரி நம்ம அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேகமா உள்ள போயிடுறான். உள்ள போய் அந்த ஃபுஜியாமா கோச்சியோட டெட் பாடியை பாக்குறான். இவன் தான் என் ஒய்ஃப் எக்கிகோவை கொலை பண்ண கொலகாரனா, இவனை பார்க்கும் போது எனக்கு கோவம் வருது, இவனுக்கு இவ்வளவு சிம்பிளான சாவலாம் கிடைச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா கத்திக்கிட்டே இருக்கான். அந்த அட்டாப்சி பண்ண டாக்டர் சரி சார் நான் வெளியே வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போனதும் இவனோட ஃபேஸ் ரியாக்ஷனே மாறுது. அப்படியே சிரிக்கிறான். உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ண போறேன் ஃபுஜியாமா கோச்சி, நீ ஒன்னும் கவலைப்படாத, ஆஃப்டர் லைஃப்ல ஒன்னும் கஷ்டப்பட மாட்டேன், உனக்கு துணைக்கு நான் பின்னாடியே உன் ஃப்ரெண்டை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் ஃப்ரெண்டுன்னு சொல்றது ஹீரோவை தான் நினைக்கிறேன். ஏன்னா ஹீரோ தான் சின்ன வயசுல இவங்க ரெண்டு பேரும் பக்கத்து வீட்டுக்காரங்களா இருந்திருப்பாங்க இல்லையா, சோ அவனை தான் சொல்றான் போல இருக்கு, உன் ஃப்ரெண்டை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம ஹைப்பையும் தட்டி விட்டுட்டு ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.